வருங்கால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நூலகம். நம்ம சிலபஸில் டிஎன்பிசி சிலபஸில் நூலகம் அப்படிங்கிற வேர்டு வந்து லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நூலகம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நூலகம் நோக்கி அப்படிங்கிறது ஒரு பாடமே இருக்குது. நூலகம் நோக்கியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது. 2வது நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்ன நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரிங்களா? அதுதான் வந்து ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நூலகவியலின் தந்தை யார்? ரா அரங்கநாதன் அவர்கள் தான் வந்து நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நூலக விதிகள் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கியவர் இவர் தான். இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பிரெய்லி இருக்காங்க இல்லையா, பிரெய்லி அப்படின்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு ஒரு தரைத்தளத்தில் ஒரு பிரிவே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கான புக்கு எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா, அதோட எத்தனை தளங்கள் வந்து இருக்குது அப்படின்னா 8 தளங்கள் இருக்குது. தரைத்தளத்தை தவிர்த்து மீதி உள்ளது வந்து 8 தளங்கள். சரியா? அதை ஃபுல்லாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் உள்ளது. இன்றைக்கும் வந்து ரா அரங்கநாதன் விருது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, சிறந்த நூலகர்களுக்கான விருதாக இன்றைக்குமே கொடுத்துட்ருக்காங்க ரா அரங்கநாதனோட விருது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம 7th ஸ்டாண்டர்ட் புக். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமே இருக்குது. அந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு பார்க்குறது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இருக்குது. அது பேர்லேயே இருக்கே தஞ்சை சரஸ்வதி நூலகம் தஞ்சையில் தான் இருக்குது. இது வந்து எப்போ இயங்கி வருவது, எப்போருந்து இயங்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1122. இதோட நம்பரே அழகாக இருக்கும், 11/12. சரிங்களா? அப்போ இருந்து இது வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கல்வெட்டில் வந்து செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடுத்து சொல்ல போகிற செய்திகள்லாம் வந்து குரூப் 4 மக்களுக்கு அவ்வளோ விரிவாக தேவையில்லை. குரூப் 1 மக்கள், குரூப் 2A அந்த மாதிரி லெவல் படிக்கிற மக்களுக்கு வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. இது எப்போ இந்த புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து 16, 17ஆம் நூற்றாண்டுலேருந்து தஞ்சையை ஆண்ட நாயக்க அரசர்கள் தான் சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் நூல்கள் எல்லாம் கொண்டு வந்து தஞ்சையில் சேர்த்தாங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பழமையான நூலகம்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அது வந்து 1981 செப்டம்பர் 15ஆம் நாள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? தஞ்சாவூரில் இது எவ்வளோ ஏக்கரில் இருக்குது அப்படின்னா 972.7 ஏக்கர் நிலப்பரப்பில் இப்பல்கலைக்கழகம் அமைந்திருக்கு. சரிங்களா? தமிழ் மொழி பண்பாடு துறைகளில் உயர் ஆய்வு நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், டச்சு, லத்தீன், கிரேக்கம் போன்ற பல மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து பிரதிகளும் அச்சு பிரதிகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எந்த துறைகளில் உள்ளதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு, மருத்துவம், அறிவியல், இசை, நாட்டியம், சிற்பம், மதம், தத்துவம் முதலிய பல கலைகள் வந்து சிறந்த நூல்கள் வந்து இங்கே உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த நூலகம் என்ன அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். சரிங்களா? இந்த நூலகம் வந்து எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா, செம்மொழி இருக்கு இல்லையா, செம்மொழியாகி நம்ம தமிழ் மொழி வந்து ஒரு பல்கலைக்கழகமாகவே அமையணுங்கிற எண்ணத்தோட 1981 தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ளது. இது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வடிவிலேயே இருக்கும். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? தா அப்படிங்கிற அந்த பில்டிங்க்கு அந்த இதெல்லாமே இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்கிறேன். தா வடிவம், தா அப்படிங்கிற எழுத்து வந்து கலைத்துறையையும், நான் வந்து சுவடி துறையும், இல்லு வந்து மொழி புலம் செயல்பாட்டுகளையும், மீ வந்து அறிவியல் துறையும் வந்து இது வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 பிப்ரவரி 2016 வந்து மீ அப்படிங்கிற கட்டிடத்தை வந்து திறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான். அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, தமிழ் பல்கலைக்கழகத்தில் இதே தான். இதுக்கடுத்து இதில் வந்து மருத்துவம் சார்ந்தும் வந்து இந்த எந்த மாதிரி மருத்துவம் அப்படின்னா, சித்த மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த
அதையும் வந்து பொதுமக்களுக்கு இங்கே இன்னும் பயனில் இருக்குது, தொண்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு வந்து தமிழ் மொழி பயிற்சி இந்த பல்கலைக்கழகத்தில் தான் வழங்குறாங்க. சரிங்களா? இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது 2 முடிஞ்சிச்சா? ஆல்ரெடி ஒரு இது வந்து நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, உலக தமிழ்ச்சங்கம் எப்போ 1981 முடிவு பண்ணி 2016 திறப்பாங்க. 1981 ஆல்ரெடி சொன்னது தான். தலைவி மூவியில் வந்து எம்ஜிஆர் வந்து இது பண்ணுவார். 5வது உலக மாநாட்டில் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதன் பேர்லேயே வந்து 2016 கட்டி முடிக்கப்பட்டு இது வந்து திறப்பாங்க. சரிங்களா? ஜெயலலிதா அம்மாவால் தான் திறக்கப்பட்டுச்சு. இதில் செவத்தில் வந்து 1030 குறள்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஏற்கனவே தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். மீதி நூலகத்தெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் மக்களே.